மாமனிதர் தெய்வம் திருவெண்காலை பொறுத்த வரைக்கும் பிராமணால் குடும்பத்துல பொறுத்தவரை கிட்டையாக்காங்க தான் அவங்க மாமனிதர். இடமே எங்களுக்கு இடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க. இடமே அவங்க தான் கொடுத்தாங்க. நாங்க இப்ப நல்லபடியா தான் இருக்கோம். ரொம்ப நல்லவங்க தான். நேற்றுல இருந்து ஒரு 2 அணில அது உள்ள போய் நார்லாம் எடுத்துட்டு போய் குஞ்சு வைக்கிறதுக்காக அது உள்ள கொண்டு வச்சிருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை, பெரிய பாவம் அது. அதனால வேண்டி நான் வர்ற தபால்லாம் கையில வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க ஒரு 15 நாள் எனக்காக ஒரு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரியும். டவுசர் போட்டு நான் அவங்க முன்னாடி தான் சுற்றிட்டு இருப்பேன். எந்த மொத்தம் தள்ளாடுற வயசில் கூட வாழைக்கன்று இந்த தோட்டத்தை அமைச்சாங்க. விவசாயம் முன்னாடியே நட்டுருவாங்க. இந்த ஊர் நடுறதுக்கு முன்னாடியே அவங்க நட்டுருவாங்க. 38 தான் நடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச நெல். ஐயாட்ட காலையிலே வந்தாக்கா மூஞ்சை பார்ப்பாங்க. மூஞ்சி சோர்வாக இருந்தாக்கா சாப்பிட்டியா டீ குடிச்சியான்னு கேட்பாங்க. குளிக்கல இல்லைன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு சாப்பிடலன்னு தெரியும். இல்லைன்னா உடனே காசை கொடுத்து போய் டீ குடிச்சிருவா, இல்லை சாப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் அனுப்பிவிடுவாங்க. விட 3 தலைமுறையாக நாங்கள் வேலை பார்க்குறோம் ஐயாட்ட. இது வரைக்கும் சாதி மத வேற்றுமை அது மாதிரிலாம் எதுவும் பார்த்தது கிடையாது. ஐயாவை ரொம்ப பிடிக்கும். வேலையை முடிச்சுட்டு ஐயாட்ட சொல்லுவான், நான் போகிறேங்க ஐயா. அம்மா ஐயா என்னை கூப்பிடுவாங்க. திரும்பி கூப்பிட்டு என்ன போகிறேன்னு சொல்கிற, போயிட்டு வரேன்னு சொல்லு அம்மாங்க. அதுமாரி ஐயா எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்லாம் ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் மங்கமட வாவுசீதூரில் ராகவன் பேசுகிறேன். இது எங்கள் ஐயா வீட்டுக்கு நாங்கள் 4வது தலைமுறையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா, அடுத்தது எங்கள் அப்பா தாத்தா, அடுத்தது எங்கள் அப்பா, அடுத்தது நான், அடுத்தது எங்கள் பையங்க. நாங்கள் அவங்க வீட்டில் பிள்ளை மாதிரி தாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பையன். அதே மாதிரி என்னையும் அவங்க ஒரு பிள்ளையான்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அதுவே வருது. எங்கள் குடும்பத்துக்கு அனைத்தும் செஞ்சுருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, பணம் காசும் உதவி பண்ணிருக்காங்க, நிறையா செஞ்சுருக்காங்க. எங்களை நிலைநிறுத்தி வச்சது அவங்க தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நிறைய உபயோகம் செஞ்சுருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப போர்மானது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்கள பற்றி. ஆனால் இருந்தாலும் அவங்க இருந்தாக்கா இன்னும் எனக்கு பெருமை. இன்னொரு 10 வருஷம் இருக்கலாம். அது கட்டி அவங்க காலமாயிட்டாங்க. இருந்தாலும் அதே மாதிரி அவங்க பிள்ளைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த லெட்டர் பாக்ஸ் அவங்க வீட்டு வாசலில் தான் இருக்குது. தினசரி ஒரு 2:30 மணிக்கு நான் இதுலேருந்து திறந்து தபாலை எடுக்கிற கடமை எனக்கு. இந்த லெட்டர் பாக்ஸ் பக்கத்துலேயே ஐயா ஒரு பெஞ்சு போட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா இந்த லெட்டர் பாக்ஸை நீங்கள் திறக்க வேண்டியதில்லை, இதில் விழக்கூடிய தபால்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு. நாங்கள் என்ன காரணம்னு கேட்கும்போது, நேற்றுலேருந்து ஒரு 2 அணியில் அது உள்ளே போய் நார்லாம் எடுத்துகிட்டு போய் குஞ்சு வைக்கிறதுக்காக அது உள்ளே கொண்டு வச்சிருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை, பெரிய பாவம் அது. அதனால் நான் வர்ற தபால்லாம் கையில் வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 15 நாள் எனக்காக ஒரு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே மனசு இறங்கி போச்சு. எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அந்த கிட்டையா இந்த உலகத்தில் வாழும் வளராக இருந்துட்டு போயிட்டாரு. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியதோட 15 நாள் கழித்து மீண்டும் அந்த பொட்டியை பார்த்தேன். 2 அணில் குஞ்சு, 2 அணில். நான் திறக்கும்போது அணில் ஓடி போச்சு. மீண்டும் பூட்ட சொல்லிட்டாங்க. பூட்டிட்டு அந்த அணில் எப்போ அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு வெளியே போகுதோ அது வெளியே நான் அந்த லெட்டர் திறக்கல. ஐயா தான் அந்த அதில் விழக்கூடிய தபால்லாம் டெய்லி வாங்கி வச்சுருந்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நான் 2:30 மணிக்கு அதை வாங்கிட்டு போய் சேர்ப்பிப்பேன். அப்படி எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும். ஓரறிவு முதல் 6 அறிவு வர எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அவங்க வள்ளலார் வழியில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அவங்க கொடுப்பாங்க, ஐயா தேங்காய் கொடுப்பாங்க, மாங்காய் கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டேன், சாப்பிட்றேன், நெல் வாங்கி தான் தின்னுருக்கேன். ஒரு மாங்காய் நெல் வாங்கினா எனக்கு 10 மாங்காய் நெல் கிடைக்கும். அன்னைக்கு மாமனிதர் தெய்வம் திருவெண்காலை பொறுத்த வரைக்கும் பிராமணால் குடும்பத்துல பொறுத்தவரை கிட்டையாக்காங்க தான் அவங்க மாமனிதர். எங்கள் அம்மா அங்கே போவாங்க, வருவாங்க, வேலைக்கு போவாங்க, மாடு கறக்க போவாங்க. அவங்க பின்னால் நாங்கள் போவோம், வயவலிக்கெல்லாம் வருவோம். எங்கள் கிட்டையா எங்கள் சேவை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாரி எங்கள் ஐயா. அதேமாரி அவங்க பிள்ளைகளும் காசிக்குமார், நாங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவோம். நாங்கள் வாங்க போங்கன்னா என்ன ஜெயலட்சுமி, என்ன வா போனெலாம் கூப்பிடக்கூடாது, பேர் சொல்லி தான் கூப்பிடணுன்னு எங்கள் மீனாவும் சொல்லும், எங்கள் காசிக்குமாரும் சொல்லும்.
என்னை பார்த்துட்டு அன்றைக்கி நான் போனேன், எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாங்க. சின்ன வயசு நீ இப்படி நடந்து வரியடின்னு அப்படி அழுதுட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் குலத்தெய்வம் எங்கள் ஐயா வந்து எங்கள் குலத்தெய்வம். இந்த இடமே எங்களுக்கு இடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க. இந்த இடமே அவங்க தான் கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ நல்லபடியாக தான் இருக்கோம். ரொம்ப நல்லவங்க தான். இன்னும் சீக்கிரம் நல்லபடியாக எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தாலும் இன்னும் ஏழை எளியவங்களுக்கு நல்லபடியாக தான் நல்லது தான் செஞ்சாங்க. அதுமாரி தங்கம் கிடைக்கும். ஆரம்பத்துலேருந்து நல்லவராக தான் இருந்தார். எல்லாருக்கும் இங்கேயும் சரி, விமானங்களுக்கும் சரி, பார்த்து நம்ம சுற்றுப்பட்ட கிராமத்துலையும் சரி, சுற்றுப்பட்ட கிராமத்துலேருந்து யாராவது வந்துட்டா கூட அந்த ஆளுக்கு ஒரு மரக்கா கொடுப்பா, எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் செய்வார். ஒருத்தர் கூட யாராவது காலத்து பக்கம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு மரக்கா கொடுத்தான்னு கொடுப்பா அப்படின்பாங்க. வந்துங்க இயற்கை விவசாயம் வந்து ஏகப்பட்டது செய்வாங்க. அந்த காவலை இயற்கை இந்த இடையெல்லாம் போட்டு செய்வாங்க. இப்போ வந்து இந்த உரம்லாம் போட்டு மாசு இதப்படுது. அதுமாரி மாட்டோளுக்கு கறவை மாட்டோளுக்கு இந்த ஊசி போட்டால் கறவை மாட்டோளுக்கு பாதிக்கும், நம்மளை பாதிக்கும். அதுமாரி இந்த மருந்து சுத்த மருந்து போட்டால் அது வந்து நம்மளை பாதிக்காது. அதுமாரிலாம் இப்போ இல்லை, அதான் நடைமுறை மாறிட்டுங்க. அதனால தான் இப்போ சுற்றுச்சூழலும் பாதிக்குது. வந்து எல்லாருக்கும் நல்லா வந்துங்க. அந்த காலத்தில் எல்லாரும் இடத்துலையும் பங்கு நிறையா இருந்தது அவங்களுக்கு. எல்லாம் விவசாயம் அவங்க பண்ணாங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணினாங்க. என்ன யாருக்கு ஒருத்தவங்க முடியாதவங்களாம் வேலை செய்ய சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க. நல்ல பேர் பறிப்பாங்க. அங்கே போய் நின்னா 2 சட்டியாக எடுத்து சாப்பிடுவோம். அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட இன்னும் 2 சட்டியாக எடுத்து சாப்பிடு, வயிற்றுக்கு தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இளநீ மரம் தேங்காய் பறிச்சோம்னா 2 இளநீ பறிச்சு கொடுத்துட்டு நாங்களும் 2 இளநீ 4 இளநீ சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மட்டையை மட்டும் அங்கே வெட்டி இங்கேயே போட்டுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அவர் வயிற்றுனாங்க இருக்க மாரி நாங்கள்லாம் போய் அங்கே தான் இருந்து விளையாடுவோம், போவோம், வருவோம், இருப்போம், தண்ணியாக இருப்போம், நல்ல வீட்டெலாம் செய்வோம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம். இப்போ போனது வந்து ஒரு இழப்பு, ஊருக்கு ஒரு இழப்பு இருக்கிற மாதிரி தெரியும். நாங்கள் 10 ஆள் விளையாட்டுறோம், 15 ஆள் இருந்தாலும் செய்யுங்க தரோமா, இன்னும் அது உள்ள சம்பளத்தை கொடுத்துருவாங்க. நல்லவர் தான் இந்த ஐயா. அவங்களாம் போயிட்டாங்க. அதான் எங்களுக்கு ஆளாக இருக்குது. எங்களை வளர்த்து ஆளாக்குனவர் அவர் தான். நல்லது கெட்ட செஞ்சதெல்லாம் அவர் தான். என்ன ரொம்ப சௌகரியமாக வச்சுருந்தாரு. எதாக இருந்தாலும் அவர் வார்த்தையை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இந்த 6 ஆளாக அவர் சாவடி விவசாயத்தில் வந்து நல்லா தீவிரமாக செய்வார். விவசாயத்தை அவர் மாரி செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு இந்த ஐயா தான் காரணம். வேலை வயவேலையிலேருந்து அரைப்பறக்கிறதுலேருந்து நடுவதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க உயிருடன் இருந்தால் இன்றைக்கி இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல பேரும் நல்ல 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 நிலைமைக்கு இருப்பார்கள். அவங்க இழப்பு எங்களுக்கு பெரும் இழப்பாக. தாத்தானாலே பழமொழி தான் ஞாபகம் வரும். நான் சின்ன வயசுலேருந்தே தாத்தா வந்து நிறைய பழமொழி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் ஃபுல்லாக ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். பழமொழி என்னதுன்னா, காட்டு துரும்ப எடுத்து கண்டம் 16 ஆக்கி நீட்டி கடந்தது போல் நின்றது நாளிகை. அது வந்து நேரத்தை பார்க்கறதுக்காக சொல்லி கொடுத்தாங்க தாத்தா. நான் அப்பா கிட்ட நேரம் செலவழிச்சதை விட தாத்தா கிட்ட தான் அதிகமாக செலவழிச்சிருக்கேன். தாத்தா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா சாப்பாட்டு முறை தான். எப்படின்னா வெளி சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. ஐஸ்கிரீம் எதுவுமே இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. வீட்டு சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒண்டி தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆனாதான் அடுத்த நாள் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தாத்தா வந்து இயற்கையோட இயல்பா வாழ்ந்தவர். காடெல்லாம் உருவாக்கி மாடு எல்லாம் வளர்ந்த மாதிரி இருப்பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க அப்பா திட்டுற ஒரே ஆள் அவர் தான். அதனால தாத்தானாலே ரொம்ப செல்லம். எல்லாரும் தாத்தா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறையா பேசியிருப்போம். நிறையா அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் இன்னும் வளர்ந்துருப்போம்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் தான் ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா ரொம்ப நெருக்கமானவங்க. நிறையா உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம தோப்புக்கு வரக்குள்ள அப்பா ரொம்ப நெருக்கம் இருந்திருக்காங்க. நல்ல தங்கமானவங்க. எந்த ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இதில் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறி வந்தவங்க. வயலுக்கெல்லாம் போனால் நெல் கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, ஒரு உதவி பண்ணுவாங்க. கஷ்டம்னு கேட்டாக்க உதவி பண்ணுவாங்க. அப்பாவுக்கு தான் ரொம்ப பழக்கம். மாட்டு வண்டியில் டெய்லி போவாங்க, நானும் பார்ப்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப நல்ல
என் பேர் சித்தார்த். எனக்கு அப்பா அம்மாவுக்கு அடுத்து கிட்டு தாத்தா தான் பிடிக்கும். தாத்தா எப்பவுமே கொள்ளையில தான் இருப்பார். எனக்கும் தாத்தாவோட இருக்கணும்னு ஆசை. ஆனால் தாத்தா மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு தெம்பே இல்லை. எனக்கு தாத்தா ரொம்ப பிடிக்கும். தாத்தா நிறைய பழமொழி சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அதெல்லாம் ஞாபகமே வச்சுக்க முடியல. எங்கள் தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தாத்தா கூட ஃபஸ்ட்டு இருக்கிற மெமரிலாம் வயல் போகிறது தான். பஸ்ஸில் போவோம். க்ரீன் பஸ் வரும், வீட்டுக்கு முன்னாடியே வரும். ஃப்ரீயாக நான் தாத்தா 3 பேரும் போவோம். வயலுக்கு போய் இளநீர் தினம் இளநீர் குடிப்போம். தாத்தா இளநீர் குடிக்கிறதுக்கே ஒரு டெக்னிக் வச்சுருப்பா. டம்ளர் இல்லாமல் சொம்பு இல்லாமல் குடிக்கிறதுக்கு. அப்படியே ஒரு இலை பறித்து அந்த இளநீர் லைக் கோகோனட்லேயே அந்த லீவ் வச்சு அப்படியே குடிப்பா. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் சரியாக வரல எனக்கு பண்ணுறதுக்கு. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மோட்டர் கொட்டாயில் அங்கேயே குளிச்சுடுவோம் டெய்லி. அப்போது அங்கே கான்க்ரீட்லாம் இல்லை. அப்போது ஜஸ்ட்டு மண்ணாக தான் இருந்தது. மண்ணிலே குளிச்சு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துவிடும். பலாப்பழம் மாம்பழம்லாம் அப்படி இல்லை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா அந்த மாதிரி சொல்லி சாப்பிட்டு வைப்பா. வாழைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழைப்பழம் நிறையா கொடுப்பேன் எனக்கு. இப்போதான் நினச்சா மிஸ் பண்ணுறேன். லைஃப் ஸ்டைல் தாத்தா இருந்தது. அது அப்பாவும் சொல்லியிருக்கா, அம்மாவும் சொல்லியிருக்கா, ஒரு ரூல் புக் மாதிரி. தாத்தா எப்படி இருந்தா தாத்தாவோட சிம்பிளிசிட்டி, ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங். அது நம்ம டெஃபினட்டாக தாத்தாட்டேருந்து கற்றுக்கணும். தாத்தாவோட ஹேபிட்ஸ். அப்பா என்ன சொல்லுவான்னா, தாத்தாவோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணாலே போறோம். அவர் எப்படி நடக்கிறார், என்ன சாப்பிட்றா, எப்படி பேசுறா, எப்படி பழகிறா, அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு அது தானா நம்மளுக்கு அந்த ஹேபிட் வரும். அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி இருக்கணுங்கிறது தாத்தாட்டேருந்து கத்துக்கணும். தாத்தா நிறைய சொல்லியிருக்கா, என்னானாலும் தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. தாத்தா பத்தி நினைச்சாலே அது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், தைரியமா இருக்கும். ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா தாத்தா இங்கதான் இருக்காங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்பவுமே. தாத்தா எங்க எல்லாரோடமே ரொம்ப க்ளோஸா பழகிருக்காரு. தாத்தா உயிர் எல்லாருக்குமே தாத்தா தான் எங்களோட கடவுள். தாத்தா எல்லாமே இயற்கையாக தான் பண்ணுவாரு. ஒன்று கூட எதுவுமே லைக் ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாட்டாரு. வயலுக்கெல்லாம் நிறையா தாத்தா கூட போயிருக்கோம். நிறையா தாத்தா கூடலாம் இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் டைமில் நாங்கள் இங்கே இருந்தப்போலாம் ரொம்ப நல்லா பேசினார். நிறையா கூட இருந்திருக்கோம். நிறையா பழமொழி தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறையா சொல்லுவார். தாத்தா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்கள் அப்பாவும் அவங்க அப்பா அவங்களும் நீண்ட கால நண்பர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்க எனக்கு தெரியும். அவங்க எப்படின்னா இயற்கையான முறையில் வாழ்ந்து வந்தாங்க. காலில் செருப்பு அணிய மாட்டாங்க, சட்டை போட மாட்டாங்க, மாட்டு வண்டி தான் பயன்படுத்தி வந்தாங்க. நிறைய மாடுகளை வச்சு நிறைய மாடுகளுக்கு நல்லது கட்டலாம் பண்ணிட்டு வந்தாங்க. உணவு முறை இயற்கையான முறை சாப்பிடுவாங்க. அவங்க வாழ்ந்த வீடே 150 ஆண்டு காலமாக அந்த வீட்டில் பழமையான வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அவரை மாதிரி மனிதர்கள்லாம் இனியாக வாழ முடியாது யாரும். அவங்களோட இழப்பு சென்ற ஆண்டு அவங்க இயற்கை எழுதிட்டாங்க 92 வயசில். அவங்களோட இழப்பு இந்த ஊருக்கே பெரிய இழப்பு.